ஒரு கதை நடந்துருக்கு, ஒரு இன்சிடென்ட் நடந்துருக்குன்னா அதை அப்படியே பார்த்து உடனே எழுதுறதுக்கு பேர் தான் இதிகாசம். அந்த இதிகாசத்தை சொல்லக்கூடிய கேரக்டர்ஸ் வந்து வாழற காலத்தில் எழுதுறதுக்கு பேர் இதிகாசங்கள். ரெண்டு இதிகாசங்கள் நம்ம இந்தியாவோட ரெண்டு முக்கியமான எதிக்ஸ் என்னன்னு தெரியுமா? ஸ்ரீராமாயணம், மகாபாரதம் தான் ரெண்டு முக்கியமான இதிகாசங்கள். அடுத்த புராணங்கள் தான் என்னன்னா ஏற்கனவே நடந்து முடிஞ்ச இன்சிடென்ட் இருக்கு இல்லையா, அது அப்புறமா எழுதுறதுக்கு பேர் புராணங்கள். மொத்தம் எத்தனை புராணங்கள் இருக்கு தெரியுமா? 18 புராணங்கள் இருக்கு. இந்த ரொம்ப சிறந்த புராணம், புராண ரத்னம்னு சொல்லப்படுறது என்னன்னா ஸ்ரீ விஷ்ணு புராணம். அது எழுதினது ஸ்ரீ பராசர மகரிஷி. பகவத்கீதையில நம்ம எல்லாருக்கும் ஒரு ஸ்லோகம் என்ன தெரியும்? பரித்ராணாய சாதுனாம் விநாசாய கிருஷ்ணாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன அர்த்தம்னா, இப்ப பெருமாள் வந்து பூமியில அவதாரம் பண்றதுக்கு, பூமியில வந்து பிறக்கிறதுக்கு 3 மெயின் ரீசன். ஒண்ணு வந்து பரித்ராணாய சாதுனாம், சாதுக்களை வந்து காப்பாற்றுறது. அடுத்தது விநாசாய கிருஷ்ணாம், கெட்டவர்கள், அதாவது கெட்டவர்களை வந்து அழிக்கிறதுக்கு. அடுத்து தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய, தர்மத்தை பூமியில எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு, தர்மத்தை பூமியில நிலைநாட்டுறது. இதுதான் 3 மெயின் ரீசன் பெருமாள் பூமியில அவதாரம் பண்ணது. மொத்தம் எத்தனை அவதாரங்கள் எடுத்திருக்காரு பெருமாள்? என்னென்ன தெரியுமா? மத்ஸ்யாவதாரம், கூர்மாவதாரம், வராகாவதாரம், நரசிம்மாவதாரம், வாமனாவதாரம், பரசுராமாவதாரம், ராமாவதாரம், பலராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம், அப்புறம் கல்கி அவதாரம். இதுதான் 10 முக்கியமான அவதாரங்கள். இதுல வந்து 2 அவதாரங்கள் மட்டும் பூர்ணாவதாரம், அதாவது ஃபுல்லான அவதாரம், கம்ப்ளீட் அவதாரம் அப்படின்னு சொல்றாங்க. அது என்னென்ன அவதாரம் தெரியுமா? 10 அவதாரங்கள் 2 அவதாரம் மட்டும் பூர்ணாவதாரம். என்னென்ன அவதாரம் தெரியுமா? ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம் மற்றும் பூர்ணாவதாரம்னு சொல்றாங்க. ஏன்னா ராமன் கிருஷ்ணன் வந்து நம்மள மாதிரியே நம்ம பர்த்டேல ஆரம்பிச்சு வரைக்கும் ஃபுல்லா வாழ்ந்துருக்காங்க இல்லையா. இப்போ மற்ற அவதாரங்கள்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு காரியத்தை முடிக்கணும்ன்றது மட்டும் வந்து உடனே கிளம்பிடுறாங்க. ஆனால் ராமா